வணக்கம். ட்ரேடிங் மார்க்கெட்ல தினமும் ஒரே மாதிரி 5 பேட்டர்ன் திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்ல நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது மலேசியன் எஸ்என்ஆர் அப்படிங்கிற ஒரு ரொம்பவே வித்தியாசமான ட்ரேடிங் மெத்தடாலஜி பத்தி தான். வாங்க உள்ள போலாம். பாருங்க, ட்ரேடிங் ரொம்ப சிக்கலானதில்ல. அது முழுக்க முழுக்க பேட்டர்ன்களை கண்டுபிடிக்கிறத பத்தினது தான். நிறைய பேர் ட்ரேடிங்கை ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அது வெறும் பேட்டர்ன்களை அடையாளம் கண்டுக்கிற ஒரு விளையாட்டு மாதிரி தான். இந்த ஒரு ஐடியா தான் நாம பார்க்க போற முழு சிஸ்டத்தோட அஸ்திவாரமே. இப்போ ட்ரேடிங்ல இருக்கிற பிரச்சனை என்ன? ஒரு நல்ல வழியை தேடுறது தான். நீங்க நிறைய மெத்தட்ஸ் முயற்சி பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாம விரக்தியில இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, நிறைய ட்ரேடர்ஸ் ஒரு பெட்டரான வழியை தேடி இப்படிதான் போராடிட்டு இருக்காங்க. ட்ரேடர்ஸ் பொதுவா 2 இடத்துல மாட்டிப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் எஸ்என்ஆர், இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ஆழம் இல்லாததால அடிக்கடி ஃபெயில் ஆயிடும். இன்னொரு பக்கம் லிக்விடிட்டி கான்செப்ட்ஸ். அடடா, இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ். நிறைய பேருக்கு இது என்னன்னே புரியாது. ஒன்னு ரொம்ப சிம்பிள், இன்னொன்னு ரொம்ப கஷ்டம். நடுவில் ஒரு நல்ல வழி இல்லையா? சரியா, இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் மலேசியாவில இருந்து ஒரு புது கிரேஸ் கிளம்புச்சு. அது ஒரு ரொம்பவே யூனிக்கான, அதே சமயம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு அப்ரோச். கொஞ்ச நாள்லயே உலகத்துல இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாரோட கவனத்தையும் இது ஈர்க்க ஆரம்பிச்சுது. அப்போ என்னது இந்த எம்எஸ்என்ஆர்? சிம்பிளா சொன்னா மலேசியன் எஸ்என்ஆர். இது மலேசியாவிலிருந்து வந்த ஒரு பேட்டர்ன் பேஸ்டு ட்ரேடிங் மெத்தடாலஜி. இது என்ன பண்ணுதுன்னா, நாம வழக்கமா பார்க்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு புத்தம் புது கோணத்துல பார்க்க வைக்குது. இது ஏதோ சாதாரண ஸ்ட்ராட்டஜி இல்ல, இது ஒரு முழுமையான ட்ரேடிங் ஸ்டைல். சரி, இப்ப நாம இந்த எம்எஸ்ஆரோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. அதோட 5 கோர் பேட்டர்ன்கள். இது இந்த சிஸ்டத்தோட ABCDனே சொல்லலாம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். மொத பேட்டர்ன் பேரு கிளாசிக். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். ஆனா இதோட வேலிடிட்டியே ஒரு விஷயத்துல தான் இருக்கு. அதுதான் மிஸ். அப்படின்னா என்ன? சிம்பிள். பிரைஸ் ஒரு லெவலை தொட்டுட்டு திரும்ப அந்த லெவலுக்கு வரத்துக்கு முன்னாடி இடையில கொஞ்சம் கேப் விடணும். அந்த லெவலுக்கு சம்பந்தமே இல்லாம கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த காலி இடம், அந்த இடைவெளி தான் மிஸ். இந்த மிஸ் இல்லனா அந்த கிளாசிக் செட்டப்பே வேலிட் கிடையாது. அவ்வளவுதான். ரெண்டாவது, பிரேக் அவுட். இது போன பேட்டர்னோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஒரு கிளாசிக் லெவலை உடைக்கும் போது இந்த பேட்டர்ன் உருவாகும். இங்கேயும் ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் திரும்ப அந்த உடைஞ்ச லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு புது மிஸ் உருவாகணும். பாத்தீங்களா? திரும்பவும் அந்த மிஸ் தான் இங்கே ஹீரோ. மூணாவது, HNS, அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இது ஒரு சிம்பிளான 3 டிரைவ் பேட்டர்ன். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நம்ம ரூல் இங்கேயும் அப்ளை ஆகும். என்னது? ஆமா, அதேதான். என்ட்ரி லெவலுக்கு பிரைஸ் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிஸ் கண்டிப்பா நடந்திருக்கணும். இந்த பேட்டர்ன்கள் எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. நாலாவதா பார்க்க போறது கேப். பொதுவா மார்க்கெட்ல கேப்னா வேற அர்த்தம். ஆனா எம்எஸ்என்ஆர்ல ஒரே கலர்ல இருக்கிற 2 கேண்டில்களுக்கு நடுவுல வர அந்த சின்ன வெற்றிடத்தை தான் நாம கேப்னு சொல்றோம். இது ரொம்ப பவர்ஃபுல். இதை ஒரு ரிவர்சல் லெவலாவோ இல்ல பிரேக் அவுட் லெவலாவோ பயன்படுத்தலாம். ஆனா நீங்க யூகிச்சது சரிதான். இங்கேயும் அந்த மிஸ் கண்டிப்பா தேவை. அதுதான் நம்மளோட சீக்ரெட் சாஸ். கடைசியா 5வது பேட்டர்ன் BHNS, அதாவது புரோக்கன் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஒரு HNS பேட்டர்ன் உடைக்கப்படும் போது இது உருவாகுது. இதுவும் ரொம்ப சிம்பிளான செட்டப் தான். நாம ஒரு மிஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். அப்புறம் பிரைஸ் அந்த உடஞ்ச லெவல்ல ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ தியரி எல்லாம் போதும். இந்த பேட்டர்ன்கள்லாம் ஒரு உண்மையான சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க, இதை எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது ஒரு ரியல் எக்ஸாம்பிள். ஒரு சின்ன இடத்துக்குள்ள எத்தனை பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. முதல்ல ஒரு கிளாசிக், அதுக்கப்புறம் ஒரு HNS, அப்புறம் அந்த லெவல் உடைஞ்சு ஒரு பிரேக் அவுட். எங்க பாருங்க, ஒரு கேப் பிரேக் அவுட், திரும்பவும் ஒரு கிளாசிக், இன்னொரு HNS. அடேங்கப்பா, இது ஒரு தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. மார்க்கெட்டோட ஒவ்வொரு சின்ன அசைவுக்கு பின்னாலையும் இது ஒளிஞ்சிருக்கு. இப்போ உங்க கண்ணுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நீங்களும் இதை சார்ட்ல தேடி கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு லெவல்ஸை மார்க் பண்ண தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரே நேரத்துல இத்தனை லெவல்ஸ் இருக்கும்போது இதுல எது சரியான லெவல், எதை ட்ரேட் பண்றது, எதை விடுறது? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம அடுத்த கட்ட பயணமா இருக்க போகுது. நெக்ஸ்ட் வீடியோல which levels are important, which levels இக்னோர் பண்ணணும், அதாவது கீ லெவல்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டைசேஷன். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கும். ஸ்பெஷல் கண்டென்ட் ஷேர் பண்ண போறேன். இந்த பிடிஎஃப்பும் அங்க ஷேர் பண்றேன். டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ எண்ட் வர பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம்.